வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி டாபிக் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒரே மாதிரி கண்டென்ட்லேயே போயிட்டு இருந்தது. இடையில இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக இல்லை வேறு சில ஜாப் பஞ்சாயத்து செக்ரட்டரியை தவிர்த்து வேறு சில ஜாப் ரிலேட்டடாக சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். ஆனால் இந்த டாபிக் வந்து நம்ம சேனலில் வந்து 40 பேர் பார்க்க போகிறாங்களா 50 பேர் பார்க்க போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம சேனலில் வியூஸுங்கிறது பெருசாக போகிற அளவுக்கு இன்னும் நம்ம சேனல் வளரல. ரெண்டாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் சம்மந்தமாக போடும்போது நிறைய பேர் அதில் அஃபெக்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்ப்பாங்க. மற்றபடி அதர் டாபிக்ஸ் வந்து நம்ம சேனலில் வியூஸே போகாது. இதுவுமே எனக்கு வியூஸ் போகுமா போகாதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த டாப்பிக்கில் ரொம்ப நாளாக பேசணும்னு எனக்கு ஒரு ஐடியா, ஒரு ஆசை. அதனால் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து பேசலாம்னு சொல்லிட்டு துணையில் பார்த்துட்டு இருப்பீங்க டைட்டில் பெருகி வரும் விவாகரத்து அப்படிங்கிற சொல்லிட்டு. ஏன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ டிவோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சுத்த தமிழில் மனமுறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஆஃப்டர் மேரேஜ் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அதான் விவாகரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட்டில் போய் வாங்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடுல வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. இது ஃபாரின்ல வந்து ஆரம்பத்தில் நம்ம கம்பேர் வித் நம்ம கண்ட்ரி வந்து ஃபாரின்ல ரொம்ப ஜாஸ்தி. பட் இந்தியாவிலேயே நம்ம குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்திலேயே இது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் ஆனால் இப்போ இந்த நாகரிக வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு. ஸோ மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 to 4000 வந்து புதிய விவாகரத்து பட்டியல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கூட இருக்குது. அதை பற்றி டேட்டாலாம் டீட்டெயில்டாக நான் ஒரு ஸ்லைடில் எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி பார்ப்போம். ஸோ இது எதனால் நடக்குது, இதில் ஆண் சைடு உள்ள மிஸ்டேக் என்ன, பெண்களோட மிஸ்டேக் என்ன, இதுக்கு தீர்வு தான் என்ன, நடந்துட்டு இருக்கிற ரியாலிட்டி என்ன, இதை பற்றிலாம் எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு ஓகே இந்த அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. இல்லை ஓகே இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் இந்த குறிப்பாக இந்த விஷயத்தில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முன்கூட்டியே நான் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயம் வந்து நம்ம சேனல் பேரை மாற்றியாச்சு. முகேஷ் தமிழ் இன்ஃபோஸ் ஒன்று சும்மா ஸ்டார்டிங்கில் வந்து சேனல் ஏதோ ஒரு ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு பேர் வச்சது. அது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணுங்கிறக்காண்டி முகேஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கேன். இனிமே சர்ச் பண்ணுறவங்க முகேஷ் தமிழ் இன்ஃபோஸ் ஒன்று சர்ச் பண்ணால் நம்ம சேனல் காட்டுது. ஏன்னா யூடியூப்பில் வந்து ஹேண்டல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் என்ன நான் சேஞ்ச் பண்ணல. அதில் வந்து முகேஷ் தமிழ் இன்ஃபோஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ எனிவே நீங்கள் ரெண்டுலேயுமே சர்ச் பண்ணி பாருங்கள். இனிமேல் ஸ்டாண்டர்டாக இந்த நேம் தான் இருக்க போகுது. ஸோ அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். முகேஷ் எம்பையர் நம்ம சேனல் நேம் வந்து இனிமேல். ஸோ இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ரிலீஜனில் நம்ம இந்தியாவில் நிறைய ரிலீஜன் இருக்குது. ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ், இஸ்லாமிக்னு சொல்லுவாங்க, அப்புறம் புத்தம், ஜெயினம், நிறைய மதங்கள் இருக்குது. இதில் ஸ்டாண்டர்டாக உள்ளது வந்து இந்து, கிறிஸ்டியன் வந்து முஸ்லீம், இந்த 3 மதங்கள் ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ ஒவ்வொருலையும் எல்லாருமே வந்து திருமணம் அப்படிங்கிறது 2 குடும்பத்தாரும் சேர்ந்து பேசி 2 சம்மந்தப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனப்பூர்வமாக சம்மதிச்சு பிடிச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி சில நாட்கள் பேசி பழகி தான் அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணுறாங்க. அது இந்துவாகட்டும், கிறிஸ்தவமாகட்டும், இஸ்லாமிக் ஆகட்டும், அவங்க முறைகள் தான் வேறைகள் தவிர சம்மந்தப்பட்ட மேட்ரு வந்து மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று தான். 2 ஃபேமிலி சம்மந்தப்பட்டு பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ பிடிக்காத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணணும்னு ஆணுக்கும் தோன்றதில்லை, பெண்ணுக்கும் தோன்றதில்லை. ரொம்ப இஷ்டப்பட்டு எதிர்கால வாழ்க்கையில் நிறைய ஐடியாக்கள் பண்ணி பிளான்லாம் பண்ணி தான் ஒரு கல்யாணங்கிறது நடக்குது. ஸோ கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் ரொம்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா தான் இருக்காங்க, ஜாலியாக தான் இருக்காங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற இன்ஸ்டா காலத்தில் எல்லாருக்குமே அது தெரியும். நம்ம நேரடியாகவே பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கப்பிள்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கை நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம். பட் ஆனால் என்னதான் வந்து சந்தோஷமாகவே இருந்தாலுமே, மகிழ்ச்சியாகவே இருந்தாலுமே, ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறவங்க 2 பேர் சேரும்போது கண்டிப்பா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். இப்ப ஒரு ஆம்பளை பையன் தனியா எடுத்துக்கிறோம், ஒரு பெண் தனியா எடுத்துக்கிறோம். அவனுக்கு தனியா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. பெண்ணுக்கு தனியா லேடிஸ்ல கேர்ள்ஸுக்கு தனியா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுலயே நம்ம வந்து ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம நம்ம வந்து ஒரு சண்டை இல்லாம வந்து பழக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர், அவங்களோட ஐடியாலஜி எல்லாமே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். பட் ஆனா என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட 1000 சண்டை இருந்தாலும் திருப்பி உடனே சேர்ந்துருவாங்க. ஆனா ஒரு எதிர்ப்பாளி நம்ம ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது கண்டிப்பா வந்து பிரச்சனைங்கிறது வரதான் செய்யும். ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தா டக்குன்னு வந்து அது ஷார்ட் அவுட் ஆகாது, தீராது, சொல்யூஷனே கிடைக்காது. கம்பேர் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே பாலின ஃப்ரெண்ட்ஸுகளோட கம்பேர் பண்ணும்போது 2 எதிர்பாலினங்கள் சேரும்போது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். டக்குன்னு அது சால்வும் ஆகாது, உடனடியாக அது சால்வும் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிடுவாங்க. புரியாதவங்க பிரச்சனை கொஞ்சம் நாளுக்கு நாள் நீடிச்சுக்கிட்டே போகும். இன்னொரு மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம்
முடிஞ்சு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு வாழ்க்கைய வாழ போறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரியான கேரக்டர்ல வளர்ந்திருக்கும். அவங்க அப்பா, அம்மாவோட வளர்ப்பு வேற மாரி இருந்திருக்கும். அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த உலகத்தின் மீதான அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாரி இருந்திருக்கும். அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ. 2வது அவங்க வந்து படிச்ச படிப்பு, அவங்க பழகுன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே டோட்டலா வேற மாரி இருக்கும். அதுவே இந்த பையனோட இத எடுத்து பார்த்தாங்கன்னா, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாரி இருக்கும். அவனோட கேரக்டர் வேற மாரி இருக்கும். அவனோட இயல்பு வேற மாரி இருக்கும். அவனோட நாலேட்ஜ் வேற மாரி இருக்கும். ஸோ டோட்டலாவே எல்லாம் வேற வேற மாரி இருக்கும்போது, 2 பேரும் வந்து புதுசா ஜாயின் பண்ணும்போது, பெரும்பாலும் அரேஞ்ச் மேரேஜ்ல நான் சொல்றேன். லவ் மேரேஜ்ல கூட ஒரு 2 வருஷம் லவ் பண்ணாங்க, 5 வருஷம் லவ் பண்ணாங்க, 10 வருஷம் லவ் பண்ணாங்கன்னு ஏதோ ஓரளவு புரிஞ்சுக்கிருவாங்க. பட் ஆனா மெயினா அரேஞ்ச் மேரேஜ்ல இந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசா வரும். ஏன்னா 2 பேரும் வந்து இது குறுகிய நாட்கள் தான் பேசிட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆப்போசிட் எதிர் எதிர் துருவங்கள் சேரும்போது, கண்டிப்பா ஸ்டார்ட்டிங்ல வந்து நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து முரண்பாடுகள், நெறைய பிரச்சனைகள், நெறைய அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இவங்கள பத்தி இவங்களுக்கு முழுசா தெரியாது, இவங்கள பத்தி இவங்களுக்கு முழுசா தெரியாது. இவங்க ஏதோ சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்ல சமாளிக்கணும் ஏதோ ஒரு பொய் சொல்லி, இவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்த சமாளிக்க பொய் சொல்லி, இப்படி ஏதோ ஒரு காரணங்கனால ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காரணங்கள் வேற மாரி தான் இருக்கும். ஆனா மேட்டர் என்ன 2 பேரும் சண்டைகள் போடுவாங்க அப்படிங்கிறது காமனா இருக்கும். ஸோ இந்த மாரி தான் போயிட்டே இருக்கும். இது வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போய் தான் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில வந்து எல்லா குடும்பங்களையும் இது வந்து புதுசு கிடையாது சண்டை வர்றதுங்கிறது. நான் சொன்ன மாரி ஒரு எதிர்பாலினம், ஒரு ஆண் பாலினம், ஒரு பெண் பாலினம் சேரும்போது பிரச்சனைங்கிறது சகஜமா தான் அந்த காலத்துலேருந்து வந்துட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த காலத்தில வந்து அவங்களோட அணுகுமுறை, இன்னைக்கு சண்டை போட்டா நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துக்கிறது அந்த மாரி போயிட்டு இருந்தது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில இந்த WhatsApp, Instagram காலத்தில ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டா, அந்த ப்ராப்ளம் வந்து பலூன் மாரி ஊதி, 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 ஊதி பெருசாகி ஒரு கட்டத்துக்கு மேல தும்சமா வெடிச்சிருதே தவிர, அது வந்து ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலைக்கு சண்டைங்கிறது நடந்துச்சு. ஒரு இன்பம்ங்கிறதுக்கு அப்புறம் துன்பம் இருக்கும். துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் இருக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு மெச்சூரிட்டியோட திருப்பி 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஒரு சண்டைன்னு வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டான். அந்த பொண்ணு என்கிட்ட போய் சொல்லிட்டா. நான் சொன்னத அவ கேட்கல. நான் சொன்னத அத பண்ணிட்டா. நான் அப்படி இப்படி நம்பிக்கை இல்ல. அப்படி இப்படின்னு நெறைய நடந்து பிரச்சனைகள் நடந்து கடைசியில அது வந்து என்ன ஆகுது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. மெயினா எதுக்கு போகும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அ இப்போ வந்து நெறைய லாயர்ஸ் இந்த மாரி வீடியோஸ் வந்து நெறைய லாயர்ஸ் அவங்களோட இன்ஸ்டா பேஜ், யூடியூப் பேஜ்லலாம் போடுறாங்க. நம்ம லாயர் கிடையாது. பட் ஆனா நம்ம பார்த்த பார்வைகள்ல நம்மளோட நாலேட்ஜ்க்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், அனுபவப்பட்ட வரைக்கும் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க அப்டின்னா, எப்பவுமே எல்லா ஃபேமிலியிலும் நடக்கிற பிரச்சனை இதுதான். கல்யாணம் ஆகி கப்பிள்ஸ்க்கு நடுவுல பிரச்சனை வந்துருச்சு அப்டின்னாலே, எடுத்தோனே வந்து கோர்ட்டுக்குலாம் போமாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாங்க. ஒண்ணு இவங்க டைவர்ஸ் கேட்பாங்க, இல்ல அவங்க டைவர்ஸ் கேட்பாங்க. இல்ல டைவர்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா வந்து பெண்களுக்கு நம்ம நாட்டுல வந்து நெறைய சட்டதிட்டங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கு. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. மேட்டர சொல்றேன். அவங்களுக்கு சாதகமான சட்டதிட்டங்கள் நெறைய இருக்கு. ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண் நெனச்சா, அந்த ஆண் மேல வந்து வரதட்சணை புகார் குடுக்கலாம். வயலன்ஸ் கேஸ் வன்கொடுமை என்னைய வந்து வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். அந்த பையனோட அப்பா, அம்மா மேலயும் கேஸ் குடுக்கலாம். இந்த மாரி நெறைய நெறைய செக்ஷன் வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கு. ஆனா பையன் வந்து இந்த இந்த மாரி செக்ஷனுக்கு கீழ வரதட்சணை செக்ஷன், வன்கொடுமை செக்ஷன் கீழலாம் இவங்க மேல கேஸ் போட முடியாது. இப்போ ஒரு சண்டைன்னு வந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில பகைமைகள் ஜாஸ்தியாயிருது. இப்ப நெறைய பேர் இப்ப சைக்காட்ரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய Instagram, YouTubeன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ் போடுறாங்க. அதாவது ஒரு கப்பிள்ஸ் வந்து மேரேஜ் ஆயிட்டாங்க அப்டின்னா, 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க அப்டின்னா, அவங்களோட ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராப்ளத்த வந்து அவங்களுக்குள்ளயே பேசி தீர்த்துக்கணும். அத வந்து அந்த பையனோட அப்பா அம்மாட்டயோ, இல்ல இந்த பொண்ணு அவங்களோட அப்பா அம்மாட்டயோ எடுத்துட்டு போகக்கூடாது. இல்ல 3வது மனுஷங்கிறவங்க உள்ள உள்ள வந்துட்டாலே, தேர்ட் பார்ட்டிங்கிறவங்க பெர்சன் உள்ள வந்துட்டாங்களே, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிரும் அப்டிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. அது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு, இப்ப பார்க்குறவங்களுக்கு, இதுல அனுபவப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அனுபவப்படாதவங்க அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாரி தேர்ட் பார்ட்டி பெர்சனோ இல்ல அவங்க அப்பா, அம்மா உள்ள வரும்போது, இந்த சாதாரண பிரச்சனைகள் வந்து கல்யாணம் ஆனது அப்படிங்கிறதே மறந்து 2 ஃபேமிலிக்கு நடுவுல நெறைய பகைமைகள், பிரச்சனைகள் அந்த மாரி ஆயிருது. நீயா நானா பார்ப்போம் அப்படிங்கிற மாரி ஆயி, ஏதோ ஒரு காரணத்தினால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி குடுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டார்ட்டிங்ல கண்டிப்பா ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தான் குடுப்பாங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்தோனே வந்து சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா 2 பேருக்கும் பேசி ஒரு சுமூகமா முடிச்சு குடுக்கலான்னு பார்ப்பாங்க. இல்ல இவங்க வந்து வரதட்சணை கொடுமை, வன்கொடுமை அந்த மாரி ஏதாவது போட்டாங்க அப்படின்னா, அதோட முகாந்திரம் என்ன? அது உண்மையா? பொய்யாங்கிறத தீர ஆராய்ஞ்சுட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க. அது வேற மாரி போகும். ஸோ எடுத்தோனே கண்டிப்பா வந்து பாதிக்கப்பட்டவங்க பசங்கள தவிர்த்து ரியாலிட்டி தான் சொல்றேன். பொண்ணுங்க மேல தப்பு அப்படிலாம் சொல்லல. பெரும்பாலும் பசங்கள தவிர்த்து பொண்ணுங்க தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறது. பசங்களும் குடுக்குறாங்க. பட் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது பொண்ணுங்க ஜாஸ்தியாவே வந்து ஏன்னா பாதிக்கப்படுறவங்களும் அதிகமா இருக்காங்க. எல்லாருமே பாதிக்கப்படலைன்னு சொல்லல. ஒரு ஆண்களால வந்து பாதிக்கப்பட்ட பெண்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா நெறைய பேர் அத மிஸ்யூஸும் பண்றாங்க. இது வந்து மறுக்க முடியாத உண்ம. இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும் ஃபர்ஸ்ட்டு.
ஸோ அங்கே வந்து ப்ராப்ளம் சால்வ்ட் ஆயிடுச்சு, இல்லை 2 பேருக்கும் அவங்க சுமூகமாக பேசுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு 2 பேர்ட்டையும் எழுதி வாங்கிட்டு கோர்ட்டில் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அது ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு தான் போகும். விவாகரத்து அப்படின்னாலே ஃபைனலாக வந்து அது ஹிந்துவாகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், இஸ்லாமிக் ஆகட்டும், எந்த ரிலீஜன் ஆகட்டும், நம்ம நாட்டு சட்டப்படி விவாகரத்து ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க பிரியணும் அப்படின்னா, சட்டப்படி பிரியணும் அப்படின்னா அவங்க வந்து விவாகரத்து கோர்ட்டு தான் போய் வாங்கிக்கணும், கோர்ட்டில் தான் போய் வாங்கிக்கணும். இதுக்கு பின்னாடி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து லாயர் வந்து நிறைய வீடியோஸ்ல போடுவாங்க. நீங்க லாயர் சம்மந்தப்பட்டதுல பார்த்தீங்கன்னா நிறைய லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம். அது என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் போக வேணாம். இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு வியூவில் தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து கோர்ட்டுக்கு போயிருது. இப்போ கோர்ட்டுக்கு போய் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே 2 டிவோர்ஸ் இருக்கு. மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ்னு ஒன்று இருக்கு, கண்டஸ்டட் டிவோர்ஸ்ன்னு இருக்கு. மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ்னா 2 பேரும் மனப்பூர்வமாக 2 பேரும் பேசி 2 பேருக்கு செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களும் ஒத்து 2 பேரும் பிரிஞ்சுக்கிடுவாங்க. அது ஒரு 6 மாசத்துலயே முடிஞ்சிடும் சொல்லுவாங்க. கண்டஸ்டட் டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. நீ வாழணும்னு ஒருத்தர் சொல்லுவாரு, ஒருத்தவங்க நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக மொத்தத்தில் அது மியூச்சுவலாக இருக்கட்டும், கண்டஸ்டட் டிவோர்ஸாக இருக்கட்டும் ஆகட்டும், 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2 பேரும் அதை பிரிஞ்சு அது மனசளவில் மிகப்பெரிய ஒரு கொடுமை தான். அந்த கொடுமைகள் வந்து நம்ம நாட்டில் வந்து தற்காலிக காலங்களில் வந்து அதிகமாகவே போயிட்டு இருக்கு. அதை மறக்க முடியாத உண்மை. ஸோ இதுதான் வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உள்ள ஒரு டேட்டா. இந்தியாவில் மொத்தம் மாதத்துக்கு எவ்வளோ போகுது, ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ரெக்கார்டு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4 வருஷம் ரெக்கார்டு. தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 2024 லாஸ்ட் ரெக்கார்டில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு 4000 5000 குறைஞ்சிருக்கு. ஆனால் மாதம் வந்து ஒரு 1000 to 2000 இந்த ரேஞ்சுக்கு வந்து கேஸ் வந்துட்டே இருக்கு, விவாகரத்து வந்து கேஸ் வந்துட்டே இருக்கு. இந்த டேட்டா வந்து நான் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இதை மாதிரி டீட்டெயில்டாக படிச்சுட்டு இருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த லெவலுக்கு அதிகமாக விவாகரத்து அப்படிங்கிறது நம்ம நாட்டில் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேட்டா வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம். இப்போ வந்து விவாகரத்து அப்படிங்கிறது வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சிருது. இப்போ எல்லாருமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவசரப்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தாட். இப்போ பெண்ணியம் காக்கப்பட வேண்டும், ஆனால் அது ஆண்களுக்கு எதிராக திரும்பிக்கிறதான்னு ஒரு இப்போ டைட்டில் வச்சிருக்கேன். அப்படின்னா பெண்களை தப்பாக சொல்றதுக்காண்டி கிடையாது. பெண்ணியம் காக்கப்பட வேண்டும், பெண்ணியம் உண்மையிலே காக்கப்பட வேண்டும் தான். பெண்கள் சம்மந்தப்பட்ட அநியாயங்கள், பெண்களுக்கு எதிரான அநீதிகள், நிறைய கொடுமைகள் நிறைய வந்து நாட்டில் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனாலும் பெண்கள் வந்து நிறைய அநீதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்காக அதுக்காகத்தான் பெண்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து சட்டமும் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டமும் பெண்களுக்கு வந்து நிறைய வந்து ஆதரவான சட்டங்களும் போட்டது. ஆனால் அந்த அவங்களுக்கு அது ஆதரவாக கொடுத்தக்கூடிய சட்டங்களே வந்து ஆண்களுக்குமே ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு மறக்க முடியாத உண்மைதான். அவங்களுக்கு வந்து சாதகமாக போடப்பட்ட கேஸ் எல்லாம் நிறைய வந்து ஆண்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த ஃபெமினிசம், பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். எல்லாரோட மைண்ட் செட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கணும். ஒரு ஆணுக்கு பெண் ஈக்குவல் தான், எந்த விதத்துலையும் வந்து மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆணுக்கு வந்து பெண் ஈக்குவல் தான். ஆணை வாட்டிலும் ஆணுக்கு கீழே வந்து பெண் இருக்கணும், டெய்லி காலில் கும்பிட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு அடிமையாக தான் வாழணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். அந்த கொள்கைக்கு நான் ஆதரவானவன் கிடையாது. பெண்ணியம் வந்து அப்படி இருக்கணும் தான், கரெக்டு தான். ஆனால் ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்னு பேசியே ஒரு டாமினேட் ஆயிடுச்சு நம்ம ஊரில். பெண்ணியம் ஈக்குவாலிட்டி, உனக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கரெக்டாக இருந்தாலும் அது நாளுக்கு நாள் போக 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 எல்லாரும் அதை பற்றியே பேச உண்மைக்கு அதிகமாக போய் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அது ஒரு டாமினேட் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுச்சோ, கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமாகவே பெண்கள் வந்து ஆண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சோ அப்படிங்கிறது என்னோட பார்வைக்கு எனக்கு தெரிகிற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒன்று அவங்கள ஏதோ 2 வார்த்தை தப்பாக கோவமாக ஏதோ பேசிட்டாலோ, ஒய்ஃப் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஏதோ கோவமாக ஏதோ ஒன்று பேசிட்டாலோ, இல்லை கோவமாக பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சாலோ கூட அவங்க வந்து மனசு இறங்காமல் ஏதோ ஒரு சின்ன தவறுகள், குடும்பங்கள்னா ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும். அது கல்யாணம் ஆன எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சின்ன பிரச்சனைகள் ஆகிட்டா கூட என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டேன், என்கிட்ட சொல்லாமல் இந்த விஷயத்த பண்ணிட்டேன், எங்கள் அப்பா பார்த்து எப்படி சொல்லிட்டேன், எங்கள் அம்மா பார்த்து எப்படி சொல்லிட்டேன், என்னை கையை காமிச்சு இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அந்த பிரச்சனை பெருசாகி நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி பேசுகிறவங்க வந்து ஒரு ஆணுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இன்பம் கிடைக்குது, அதாவது இன்பம் மீன்ஸ் அவங்களோட ஹாப்பினஸ், வாழ்க்கையில் வந்து அவங்க கொடுக்குற மகிழ்ச்சி, அவங்க ஏதாவது பொருள் கேட்டால் வாங்கி கொடுக்குறது, 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக வெளியில் சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறது, அந்த மாதிரி சொல்கிறேன்.
அந்த மாதிரி ஒரு இன்பத்துல வந்து பங்கெடுத்துக்கூடியவங்க, அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன சங்கடம் இருக்கு, துன்பம் இருக்கு. அத ஏதோ ஒரு வகையில உங்கட்ட சொல்லாம அந்த பையன்ட்ட சொல்லாம கூட அந்த பொண்ணுட்ட அவங்க சொல்லாம கூட அந்த பொண்ணு வந்து ஒரு சில காரணங்களால அந்த பையன்ட்ட சொல்லாம மறைக்கலாம். அந்த பையன் வந்து அது சில காரணங்களால அந்த பொண்ணுட்ட சொல்லாம இருக்கலாம். இது குடும்பத்துல வந்து சகஜம் தான். எல்லாருமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் காக்கப்படணும். அது எல்லாம் ஒண்ணா இருக்கணும். இது நம்ம பண்றதுனால நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருவாங்களான்னு தான் ஒரு சில விஷயங்கள் கப்பிள்ஸ்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ அத வந்து புரிஞ்சுகிட்டு, அந்த பையன் வந்து சரி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு ஏதோ நம்ம வந்து போயிறக்கூடாதுன்னு நெனச்சு சொல்லிட்டானோ, வச்சுட்டானோ அப்படிங்கிற மாரி ஒரு மெச்சூரிட்டில கூட அவங்க விட்டுட்டு போயிரலாம். பட் ஆனா, அந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் நாளைக்கு வந்து பெரிய லெவல்ல பூதாகரமாயி, இல்ல நீ எனக்கு வேண்டாம். நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த பையன் வந்து மறுபடியும் போய் எவ்வளவோ கெஞ்சினாலும், இல்ல என்னதான் அதுக்கு சமாதானம் பேசினாலுமே, "நீ எனக்கு வேண்டவே வேண்டாம்" அப்படிங்கிற மாரி வந்து போயிருச்சு. இதுக்கு காரணம், இந்த பெண்ணியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால, அவங்க அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருச்சோ, அத டாமினேட் பண்ற லெவலுக்கு போயிருச்சோ, மறைமுகமா வந்து ஆண்கள்லாம் அடிமைப்படுற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சோ அப்படிங்கிறது என்னோட பார்வை. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆய்வுகள்லாம் எடுக்கல. நான் பிஹெச்டி முடிக்கல. என்னோட நாலேட்ஜுக்கு நான் தெரிஞ்சத சொல்றேன். நான் திருப்பி சொல்றேன், பெண்ணியம் காக்கப்பட வேண்டும் தான். ஃபெமினிசம்ங்கிறது பேசப்பட வேண்டும் தான். ஆண்களுக்கு பெண்கள் ஈக்குவாலிட்டி தான். ஆனா ஈக்குவாலிட்டிங்கிறது வந்து எல்லாத்துலயும் இருக்கணும். இன்பத்திலயும் இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அந்த பிரச்சனைய அந்த பையன் சொல்லாம மறைச்சு, திருப்பி அது அவங்களுக்காவே தெரிஞ்சாலும், சரி ஏதோ ஒரு வகையில சொல்லாம விட்டுறான்னு சொல்லி புரிஞ்சு, அதுலயும் ஈக்குவாலிட்டி அதுலயும் ஃபாலோ பண்ணணும் தானே. ஏன் அதுல மட்டும் ஃபாலோ பண்ண மாட்றாங்க? அப்ப மட்டும் ஏன் வேண்டான்னு விட்டுட்டு போணும்னு நெனைக்கிறாங்க? இது வேலிட் பாயிண்ட். இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மாரி இருக்கு. ஸோ இதுவே வந்து இப்ப டைவர்ஸுக்கான காரணங்கள் ஜாஸ்தியா இருக்கு. இது மட்டுமே காரணமா சொல்லல. இப்ப டிவோர்ஸ் ஆகுறதுக்கான காரணங்கள் வந்து இதுவுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னு வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிற மாரி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலங்கள்னு சொல்லும்போது சில பேருக்கு கோவம் வரலாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து புருஷன் பொண்டாட்டிய போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறது, அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, குடிச்சிட்டு வர்றது, சீட்டு ஆடுறது, தட்டி கேட்டா அடிக்கிறது, மிதிக்கிறது இந்த மாரி வந்து நெறைய கொடுமைகள் நடந்துச்சு. அப்படிலாம் நடக்கும் பட்சத்துல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்க வாழணும்னு நான் சொல்ல வரல. அந்த லெவலுக்கு போனா அது கொடுமை தான். அதெல்லாம் ரொம்ப பெரிய வன்கொடுமை. அதெல்லாம் தப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் கூட வாழணும் அவசியமே இல்ல. ஆனாலும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நார்மலா சண்டை, பிரச்சனை, குடி, மிதி, அடி, உதை அப்படின்னு இல்லாம சாதாரண ஒரு வார்த்தைகள் ஒரு 2 வார்த்தை. அதுவுமே இப்ப வந்து சட்டப்படி வந்து மனசளவுலயும் கொடுமை பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு செக்ஷன் இருக்கு. விவாகரத்து வாங்குறதுல வந்து பெண்ணுக்கு வந்து மன ரீதியாவும் கொடுமை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா மனரீதியான கொடுமை அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன்ங்கிறது சட்டத்துல சொல்லல. அது வந்து அந்த தீர்ப்பு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த ஜட்ஜ் குடுக்குறது அப்படிதான் இருக்கு. ஆனா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களே அத பெருசாக்கி இது மனசளவுல என்னை கொடுமைப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கு. அது பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, இல்ல பெண் வந்து ஆணுக்கா இருந்தாலும் சரி. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களே ரொம்ப பெருசா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உலகத்தோட இயல்பு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கான காரணங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியல. இப்போ வந்து நாகரிக இன்டர்நெட் வாழ்க்கை, Facebook, WhatsApp காலம், Instagram இதுதான் காரணங்களா? எல்லாருமே ஒரு சின்ன ஒரு கிணத்துக்குள்ள நம்ம முடங்கி போயிட்டோமா? வெளிப்புற வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கு? அந்த காலத்துல எப்படி வாழ்க்கை இருந்தது? அதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படிங்கிறதோட அந்த வியூலாம் உங்களுக்கு தெரியுதா? ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இவங்க முடங்கி போயிட்டாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு விவாதம் வந்து இதுல எழுது அப்படிங்கிறது என்னோட பார்வை. இதுல வந்து ஆண்கள் செய்யும் தவறுகள் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்களும் நெறைய மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்கிறாங்க தான். அந்த பெண்ணும் இப்போ வந்து ஆணும், பெண்ணும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாலே, அவங்களும் அந்த பையன்ட்ட விட்டு குடுத்து போணும். அதே மாரி அந்த பொண்ணுமே அந்த பையன்ட்ட விட்டு குடுத்து போக மனப்பான்மை இருக்கணும். இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துட்டாலுமே, 2 பேரும் உட்கார்ந்து பேசணும். ஒரு ஒரு நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அத திருப்பி செய்யக்கூடாது. அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அதுலேருந்து அவாய்ட் பண்றதுக்கான வழிய பார்க்கணும். ஸோ இந்த மாரி பெரும்பாலான ஆண்கள் வந்து குடிப்பாங்க. குடிபோதைக்கு அடிமையா இருக்கிறவங்க இருக்காங்க. நெறையான ஆண்கள் வந்து குடிபோதைக்கு அடிமை இல்லாதவங்களும் இருக்காங்க. இந்த குடிக்கிற ஆண்கள் வந்து அது எல்லா பெண்களுக்கும் பொதுவாக பிடிக்காது. பெரும்பாலுமே அது பிடிக்காது. ஸோ அந்த மாரி விஷயங்கள் ஆண்கள் சைடுல இருக்கு. ஸோ அத வந்து அவாய்ட் பண்ணலாம். 2வது சொன்ன மாரி அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள், அ அப்புறம் பெரும்பாலான விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறது. அவங்க கஷ்டமா இருக்கும்போது, அவங்க கவலையா இருக்கும்போது போய் ஒரு சப்போர்ட்டா பேசுறது. ஏதோ ஒரு சண்டை, பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்டின்னா, ஆ எனக்குன்னு அவள்ட்ட போய் நம்ப இறங்கி போய் பேசணுமா அப்படின்னு நினைக்காம, இந்த மாரி தெரியாம நடந்துச்சும்மா, மன்னிச்சுக்கம்மா அந்த மாரி சொல்லிட்டு ஏன்னா அவங்களோட அவங்களோட ஒய்ஃப் தான். அவங்க தான் காலகாலத்துல அவங்களோட வாழ போறாங்க. யாரோ மாரி ரோட்ல போறவங்க மாரி வீம்பு பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து வேலை கிடையாது. அதனால போய் ஒரு ரிக்வெஸ்ட்டா பேசலாம். அந்த பிரச்சனைய நீங்க சால்வ் பண்றதுக்கு வழிய பார்க்கலாம். முக்கியமா வந்து நெறைய வந்து இப்ப பிரச்சனைகள் என்னன்னா, கப்பிள்ஸ் வந்து நெறைய டைம் வந்து ஒண்ணா ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. வேலைன்னு போயிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு சில ஃபேமிலில ஒரு மாரி இருக்கும். இன்னொரு சில ஃபேமிலில ஒரு மாரி இருக்கும். பெரும்பாலும் வந்து ஆண்கள் தான் வேலைக்கு மோஸ்ட்லி போவாங்க. பெண்களும் போறாங்க. ஆனா மோஸ்ட்லி ஆண்கள் தான் வேலைக்கு போவாங்க. ஸோ இருக்கிற டைம்ல வந்து அவங்க ஒய்ஃப் கூட வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான
வழிகளையும் பார்க்கலாம். இந்த மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ண மாட்றாங்க. நெறைய பேர் பண்ண மாட்றாங்க. இதுவே வந்து பெரிய ஒரு பிரச்சனைக்கு வந்து காரணமா இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியோ, இல்ல எல்லா விஷயத்தையும் உண்மைய சொல்லிருங்க. ஒருவேளை உண்மைய சொல்ல முடியாத பட்சத்தில, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எல்லா உண்மைய சொல்லிருங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனைய பெண்கள் சைடு நெனைக்கிறது, "ஏன்டா அவன் உண்மையா இல்ல. என்கிட்ட அவன் உண்மை பேசல. அதனால எனக்கு மாத்தி மாத்தி பேசுறான்." இந்த பையனோட இதுல என்ன நெனச்சிருந்திருப்பான், நம்ம இத சொல்றதுனால நம்ம வந்து நம்ம மனைவி நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருவாங்களோ, ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற மாரி. இதே சூழ்நிலை அந்த பொண்ணுக்குமே வரலாம். அ அந்த பொண்ணு வந்து ஏதாவது அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையன் மேல ரொம்ப பாசம் இருந்து, இத நம்ம சொல்றதுனால அந்த பையன் நம்மள விட்டு போயிரலாமாங்கிற சூழ்நிலை அந்த பொண்ணுக்குமே வரலாம். 2 பேருக்குமே தான் சொல்றேன். ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அத மறைச்சு மறைச்சு வைக்காம, இதுதாம்மா, இப்படித்தாம்மா அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணோ, பையனோ 2 பேரும் உட்கார்ந்து பேசி அத சால்வ் பண்ணி அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன கொண்டு போணும்னு பார்க்கணும். ஆனா அத விட்டுட்டு, ஒண்ணு இவங்க அத சொல்லாம மறைக்கிறது, இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கா தெரிஞ்சு நீ சொல்லவே இல்ல, நானா தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைய அவங்க பெருசாக்கி, அத கடைசி வரைக்கும் பேசி கொண்டு போறது. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆண்கள் செய்ற தவறா வந்து நான் பார்க்குறேன். இன்னும் நெறைய ப்ராப்ளம்கள் இருக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க, அவங்களோட அனுபவங்கள் என்ன எந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இப்ப விவாகரத்து பிரச்சனைக்கான தீர்வுமே இப்ப நான் சொன்னதுலயுமே எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்லியிருப்பேன். இதுல முக்கியமா பொதுவா வந்து சோசியல் மீடியால நெறைய வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். அதுல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அ ஒரு பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, அது வந்து 3வது மனுஷங்களுக்கு கொண்டு போகும். நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு வயசான அம்மா வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப எல்லா கோர்ட்டுக்கும் டிவோர்ஸ் அப்படின்னு போனதுக்கப்புறம் அவங்க வந்து கவுன்சிலிங் சொல்லிட்டு குடுக்குறாங்க. இப்ப மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ்க்கு வந்து குடுக்குறாங்களான்னு தெரியாது. ஆனா கன்ட்ரஸ்டட் டிவோர்ஸ்க்கு கண்டிப்பா குடுப்பாங்க. ஒரு சார்ந்து டைவர்ஸ் போடுறாங்கல்ல, அந்த இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து கவுன்சிலிங் குடுப்பாங்க. ஸோ கவுன்சிலிங் அனுப்புற மாரி, இனிமே வந்து இந்த படங்கள்ல வர மாரி, ஒரு 5 நாள் வந்து 2 பேரோட ஃபோனையும் பிடுங்கிட்டு ஒரே ரூம்குள்ள, ஒரே வீட்ல வந்து அடைச்சு வச்சுருங்க. அடைச்சு வச்சாலே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியா ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுவுமே உண்மைன்னு தான் எனக்கே தோணுது. அதையும் ஒரு சட்டமா கூட கொண்டு வந்துரலாம் போல. இப்ப பெரும்பாலான பிரச்சனைக்கான காரணமே, ஒண்ணு அந்த ஆண் சைடு உள்ள அப்பா, அம்மாவா இருப்பாங்க. இல்ல இந்த பெண் சைடு உள்ள அப்பா, அம்மா இருப்பாங்க. இல்ல 2மே காரணமா இருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவுல அவங்கள கொண்டு வரும்போது இவங்களுக்குள்ள பேசி தீர்த்திருந்தா கூட இதெல்லாம் நான் சொல்லங்க. நெறைய சைக்காட்ரிஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. இவங்க கூட அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி கன்டினியூவா வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. அப்புறம் சேர்ந்து வாழும்போது, சில நல்ல நல்ல இன்பமான விஷயங்கள், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கையில, இந்த துன்பங்கள்லாம் மறைஞ்சு போயிரும். அவங்க அப்படியே கடந்து போயிருவாங்க. ஆனா, இத ஃபேமிலிக்கு நடுவுல கொண்டு போகும்போது, அதுக்கு பஞ்சாயத்து பேசுறேன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா, அம்மா, இவங்க அப்பா, அம்மான்னு ஏதோ ஒண்ணு பேசி சில வார்த்தைகள் தெரியாத்தனமா விட்டு, அது பெரிய பிரச்சனையாகி, அது டிவோர்ஸ் அது பெரிய லெவல்ல போறதுக்கான காரணங்களும் இருக்கு. ஸோ, அதனால 3வது மனுஷங்கள அது பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்களா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு 3வது பெர்சன்கள உள்ள கொண்டு வராம, இவங்களே இவங்களுக்குள்ள பேசி அத தீர்த்து, முக்கியமான மேட்ரு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு போய் காலாகாலத்துக்கு இப்ப 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம்னு பேசாம போய் பிரிஞ்சு போயிர்றாங்க. ஒரு கேப் வந்து விட்டுருச்சு அப்டின்னா, அந்த கேப் வந்து அப்படியே செட் ஆயிரும். வாழ பழகிருவாங்க. பொதுவாவே ஒரு மனுஷனுக்கு 21 நாள் ஒரு ஹேபிட்ட மறைக்கணும், புதுசா உருவாக்கணும் அப்டின்னா, 21 நாள் அந்த ஹேபிட்ன்னு சொல்றாங்க. ஆனா, இந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா தனியா பிரிஞ்சு போய் பேசாமலே Instagram, WhatsApp, சோசியல் மீடியா எல்லாத்துலயும் ஃபோன் நம்பர் எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சுட்டு, தனியாவே இருந்து வாழ பழகுறாங்க. ஒரு குறிப்பிட்டதுக்கு மேல அவங்க ஒரு ஆள் மனசுலருந்து ஒரு ஆள் முழுசா மறந்துடுறாங்க. இல்ல 2 பேருமே மறந்துடுறாங்க. இல்ல ஒருத்தவங்க மட்டும் கெஞ்சிக்கிட்டு, இல்ல இன்னொருத்தவங்க மனசுலருந்து முழுசா மறைஞ்சு போயிடுறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையே. அது ஒன்ஸ் வந்து பிரிஞ்சு வாழ பழகிட்டாங்க அப்டின்னா, திருப்பி வந்து சேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அந்த கேப்ப வந்து விட்டுறவே கூடாது. ஸோ இதுக்கு சொல்யூஷனே வந்து திருப்பி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு 1 மாசம் திருப்பி ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துட்டாலே, அது 2 வருஷ பிரச்சனையா இருந்தாலும் சரி, 5 வருஷ பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருப்பி ஒரு 1 மாசம் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துட்டாலே இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். நம்ம அரசியலமைப்பு சட்டமே, இந்திய சட்டமே என்ன சொல்லுது அப்டின்னா, விவாகரத்து வந்து ஆமோதிக்காது, ஏற்காது. முடிஞ்ச அளவுக்கு 2 கப்பிள்ஸ ஒண்ணா சேர்ந்து வச்சு வாழணும் அப்டிங்கிறது தான் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. எடுத்தோனே பிரிச்சு வைக்கணுங்கிறதும் சட்டத்துல வந்து நோக்கம் கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல முடியாத பட்சத்துல கவுன்சிலிங் குடுப்பாங்க. 2, 3 கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க. சமரசம் பேச சொல்லுவாங்க. மீடியேட்டர் வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. முடியாத பட்சத்துக்கு தான் கோர்ட்டே கடைசியில ஓகே இதுக்கு மேல முடியாது அப்டின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் குடுப்பாங்க. ஸோ நாட்டுல நடக்கக்கூடிய நிலவரங்கள், ஆ எல்லாமே தெரிஞ்சு, புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்டின்னா, இந்த டைவர்ஸ் அப்டிங்கிறதே நடக்காது. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து எதுக்கெடுத்தாலும் டிவோர்ஸ், டிவோர்ஸ், டிவோர்ஸ் அப்டிங்கிற மாரி போயிருச்சு. இன்னும் போக, போக காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, கல்யாணங்கிறதே நடக்குமா? கல்யாணம் மேல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குமா? திருமணம்ங்கிறதே நடக்குமா? அப்டிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆயிருச்சு. ஸோ, இதுக்கான முடிவு தான் என்ன அப்டிங்கிறதுமே தெரியல. நான் ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, இந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிச்சவங்க வந்து, அவங்க சைக்காட்ரிஸ்ட்டாவே இருந்தாலுமே, பொதுவா வந்து அவங்க அந்த படிப்பு வந்து அவங்களோட பெர்சனல் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராதீங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி.
பர்சனல் லைஃபுக்குள்ள ஒரு படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 கப்பிள்ஸ் இருப்பாங்க. அது விக்ரம் பிரபு, விஜய் பிரபு ஆக்டர் பிரபுவோட மகன் இருக்கார்ல, அவர் நடிச்ச படம்னு நினைக்கிறேன். ஒரு 3 கப்பிள்ஸ் இருப்பாங்க. 3 கப்பிள்ஸோட வாழ்க்கையும் வேற வேற மாரி பிரிச்சு பிரிச்சு காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு கப்பிள்ஸோட அந்த விக்ரம் பிரபுவோட ஒய்ஃப் வந்து சைக்காட்ரிஸ்ட்டா இருப்பாங்க. அவங்க ஒரு ஆப் ஒண்ணு கிரியேட் பண்ணி அவங்களோட கிளையண்ட்டுக்குலாம் சஜஷன் குடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு. அதே அவங்களோட பர்சனல் வாழ்க்கையிலே போட்டு பார்த்து இது பண்ணுவாங்க. அது நாளைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அது ஹீரோவுக்கு தெரிஞ்சு போய் பிரச்சனையாகும். இந்த மாரி அந்த சைக்காட்ரிஸ்ட்டாவே இருந்தாலும், அது ஒரு பிரச்சனை, ஒரு வியாதின்னு வரும்போது தான் வந்து உள்ளே கொண்டு வரணுமே தவிர, இயல்பான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தீங்கனாலே கெட்டு போயிரும். கண்டிப்பா கெட்டு போயிரும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. பெரும்பாலும் வந்து அவங்களோட மைண்ட் செட் இந்த சைக்காலஜி படிச்சவங்களுக்கு மைண்ட் செட் இந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது வந்து சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் நம்ம எடுக்கும்போது அவங்களோட வார்த்தைகள் என்ன, நானே வந்து சைக்காலஜி படிச்சவன். எனக்கே வந்து சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா நானே கவுன்சிலிங் வரணுமா? அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனையே வரும். எவ்வளோ பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராகவே படிச்சிருந்தாலுமே, எம்எஸ், எம்டி முடிச்சிருந்தாலுமே, அவங்களுக்கு உடம்புக்குள்ள ஒரு உள்ளுறுப்புல பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணா, அது இன்னொரு டாக்டர் தான் பண்ணியாகணும். ஸோ, அத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நடந்துக்கணும். இது பெரும்பாலான ஆண்கள், பெண்கள் அந்த படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து பெரிய டாபிக்கா யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன். பர்சனலா அனுபவப்பட்டதுனால சொல்றேன். ஸோ, இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து பிரச்சனைங்கிறது பெருசு, சிறுசு அப்படிங்கிறத பார்க்க விட்டுட்டு, இத சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயி ஏன்னா கல்யாணமும் பண்ணியாச்சு. 2 பேரும் வாழ்றதுக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் உள்ள வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அத சார்ட் அவுட் பண்ணிட்டு வாழ்றதுக்கான வழிய பார்க்குறதுங்கிறது என்னோட சஜஷன். நெறைய பேர் இந்த சோசியல் மீடியால என்ன சொல்லி 2 பேருக்கு செட் ஆகலையா பிரிஞ்சிருங்க. 2 பேரும் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா, அது ஒரு 2 பேர் குடும்பத்தையும் பாதிக்கலாம், 2 பேர் மனசையும் பாதிக்கலாம். இல்ல ஒருத்தரோட மனச மட்டும் ரொம்ப டிப்ரஷனுக்கு உள்ளாக்கலாம். அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பா வந்து வன்கொடுமை பண்ணியிருக்கான், இல்ல வரதட்சணை குடும்பத்த இது பண்ணியிருக்கான், இல்ல பெரிய கொடுமை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பொண்ணு வேண்டான்னு போயிடலாம். அதுல தப்பே கிடையாது. ஆனா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இந்த காலத்துல பெருசா எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் டிவோர்ஸ் வரைக்கும் போணுமா? எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ் அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. பெண்ணியம்ங்கிறது வந்து ஆண டாமினேட் பண்ற ரேஞ்சுக்கு போயிருச்சா? அப்படிங்கிறது தான் என்னோட வாதமா இருக்கு. ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வுமன்ஸ் ஹெல்ப்லைன் 191 சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருக்கு. அதாவது பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இல்ல நான் தனிப்பட்ட பிரைவசியா வந்து யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள வந்து சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு கால் பண்ணி சொல்லலாம். இதுல ஒரு சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஆண்களுக்குமே இதுல ஒரு சில ஹெல்ப்லாம் பண்றாங்களாம். அந்த குடும்பம் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது, ஆண்களுக்குமே கவுன்சிலிங் குடுக்குறாங்களாம். 2 பேரோடையும் சேர்த்து ஆணும், பெண்ணையும் 2 பேரும் சேர்த்து வச்சு மீடியேட் பண்ணி கவுன்சிலிங் குடுக்குறதுக்குமே முயற்சிகள் பண்றதாலாம் ஒரு தகவல் சொன்னாங்க. பெண்களுக்கான கவுன்சிலிங் குடுக்குற பிரச்சனைகள சொல்ற இடமா மட்டும் இல்லாம, ஆண்களுக்காகவும் சொல்றதாவும் ஒரு தகவல் வந்துச்சு. நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. நீ யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவா இது பெண்களுக்காக உள்ள ஹெல்ப்லைனு. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலுமே நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா, கவுன்சிலிங் குடுக்குறாங்க. உங்களோட பிரச்சனைகள ஒரு கம்ப்ளைண்ட்டாவும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இதையும் பார்க்குறவங்க நோட் பண்ணிக்கங்க. நான் இவ்வளோ நேரம் பேசினேன் பார்த்தீங்களா? இப்ப ஒரு ஒரு கேஸ் ஒண்ணு இப்ப ரீசென்ட்டா ஒண்ணு போச்சு. ஆ 12/6/2026 இந்த ஜூன் மாசம் 12ஆம் தேதி நடந்தது தான் இது. ஆக்சுவலா வந்து ஒரு ரொம்ப வருஷமா வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டே இருந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து அந்த பையன் மேல வந்து நெறைய கேஸ்கள போட்டு வாய்தா வாய்தான்னு இழுத்துட்டு இருந்திருக்கு. இது எல்லாருமே நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து ஒரு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டா வந்து 5 லேக் தேவைப்பட்டது வந்து இவர் வந்து அமௌண்ட் வந்து இந்த பையன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பெண்ட் பண்ணது தெரிஞ்சதுக்கப்புறம், அத்தன நாள் அவங்க மேல வெறுப்பாவும், கோவமாவும் இருந்தவங்க, திடீர்னு கட்டி பிடிச்சு அழுது, அந்த வீடியோ வந்து நெறைய வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ, இதுலயே நெறைய பேருக்கு தெரிஞ்சிரும். இங்க வந்து கோபம், வெறுப்பு அப்படிங்கிறது நிலையானது கிடையாது. பகைமை அப்படிங்கிறது நிலையானது கிடையாது. பிரிவு அப்படிங்கிறதும் நிலையானது கிடையாது. அது சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறும். எல்லாருமே மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து குரங்கு மாதிரி. அது எப்ப வேணாலும், எப்படி வேணாலும் மாறும். ஒரு சில பேருக்கு டெய்லி மாறலாம். ஒரு சில பேருக்கு மாசக்கணக்காகலாம், வருஷக்கணக்காகலாம். அதனால எந்த ஒரு டிசிஷனுமே குறிப்பா வந்து வாழ்க்கையில 1, 2 பேர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டதுக்கப்புறம், ஆ எல்லாரும் வந்து ஃபெமினிசம் பேசுறவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து சாதாரணமா ஒரு முடிவு எடுக்க மாட்டா. அவ எடுத்துட்டா அதுல மாற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க. அத இப்படி என்கரேஜே பண்ணாதீங்க. அவங்கவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தா, உங்களுக்கு அந்த கொள்கை இருந்துச்சுன்னா, அத உங்களுக்குள்ள வச்சுக்கங்க. சோசியல் மீடியாலலாம் பேசி நெறைய பேரோட வாழ்க்கையே அதனால சின்னப்பனமாகுற மாரிலாம் இருக்கு. ஏன்னா அந்த மாரி இப்ப இப்ப இவங்களும் இப்ப எக்ஸாம்பிளா எடுத்துக்கங்க. இவங்களும் ஒரு 4, 5 வருஷமா கேஸ் நடத்தியிருக்காங்க. ரொம்ப வருஷமா கேஸ் நடத்தியிருக்காங்க. இவங்களும் உங்கள மாரி ஒரு சில பேர் என்கரேஜ் பண்ணி ஆ நீ நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான். நீ வந்து சாதாரணமா அந்த முடிவு எடுத்திருப்பியா? நீ பல நாள் யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருப்ப. அப்ப நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான். அப்படி இப்படின்னு இவங்களே நல்லா உசுப்பேத்திலாம் விட்டுருப்பாங்க தானே. பட் ஆனா கடைசியில பாருங்க ஒரு சூழ்நிலையில அவங்க மனசே மாறி திருப்பி ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. ஸோ இத தான் வந்து சட்டமும் சொல்லுது. முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கான வழியும் பாக்குது. ஸோ விவாகரத்து, டிவோர்ஸ் அப்படி போறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு, நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து
வாங்க. எது பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. உண்மையிலேயே பிரச்சனைங்கிறது எது? அதோட தீவிரம் என்ன? இதுதான் பிரச்சனையா? உலகத்தோட இயல்பு என்ன? நம்ம எந்த மாரி ஒரு சூழ்நிலை? நம்ம கிணத்து தவளையா இருக்கோமா? கடல் தவளையா இருக்கோமா? நம்மளோட பிரச்சனை கம்பேர் வித் அதர் பிரச்சனைலாம் சின்ன பிரச்சனையா? பெரிய பிரச்சனையா? நம்மள காட்டிலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிக்கிறவங்கலாம் இல்லையா? அதுதான் உண்மையான அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கங்க. நான் திருப்பியும் சொல்றேன். உண்மையிலேயே வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணா, இல்ல தூக்கி வன்கொடுமை இப்ப டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், மிதிக்கிறான் அப்படிங்கிற மாரி வன்கொடுமை பண்ணா, எனக்கு சாப்பாடு போடல, என்னைய போட்டு கொடுமைப்படுத்துறான், சித்திரவதை பண்றான். இந்த மாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பிரிஞ்சிடுறது தான் நல்லது. ஆனா இல்லன்னு சொல்லல. ஆனா வீட்டுல வந்து நான் சாம்பார் வைக்க சொன்னேன், புளியோதரை வச்சு குடுத்துட்டாங்க. ஆ என்னைய பர்கர் வாங்கிட்டு வர சொன்னேன், எனக்கு சிக்கன் பப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொன்னாங்க. அப்படி இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளங்கள கூட அன்சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா சால்வ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளங்கள கூட அவங்க வந்து பெருசா அது ஆணோ, பெண்ணோ அத பெருசாக்கி பெரிய லெவல்ல கொண்டு போயிறாங்க. இதுக்கு காரணம் என்னதான்னு தெரியல. ஆனா காலங்கள் போக போக நான் ஏற்கனவே சொன்ன மாரி, கல்யாணம் மேல உள்ள நம்பிக்கையே வந்து எல்லாருக்குமே போயிரும் போல. கல்யாணம் அப்படிங்கிறதே போயிரும் போல. இப்படியே போச்சுன்னா ஹியூமன்ஸே இல்லாத ஸ்டேஜ்க்கு தான் ஆகப்போகுது. ஏன்னா நெறைய பேர் தவறான வழிகள வந்து சொல்லி நெறைய பேர் வாழ்க்கைய வந்து சின்னாபின்னமாக்கி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கங்க. இந்த கேஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கங்க. வச்சுட்டு எதனால நல்லா யோசிங்க. விவாகரத்து அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டுக்கு ஈக்குவலா நம்மளும் ஆயிராம, மக்கள் தொகையில வந்து டாப்ல இருக்கோம். ஊழல்ல வந்து டாப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாரி, விவாகரத்திலேயே வந்து வெளிநாட்டுக்கு ஈக்குவலா அது ஆயிராம, நம்மளோட தமிழ் கலாச்சாரத்த, இந்திய கலாச்சாரத்த பேணி காத்து, முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்றதுக்கான வழிய பார்க்கணுங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இது. நான் இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே என்னோட தனிப்பட்ட அனுபவம், தனிப்பட்ட கருத்து தான். ஸோ நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க, நம்ம சேனலுக்கு வந்து மெம்பரா ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு கான்ட்ரிபியூட் மாரி தான். பெரும்பாலும் நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலை, ஜாப் சம்மந்தமா ஒரு கேஸ்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் நெறையா சொல்லியிருப்போம். ஸோ அப்கமிங் பஞ்சாயத்து செக்ரட்டரிய பத்தி இந்த கோர்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன்லாம் நான் மெம்பருக்கு மட்டும் தான் நான் குடுக்க போறேன். ஸோ அதுக்கான விளக்கங்களை நான் குடுத்துட்டேன். அதுபோக மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு நெறைய பிரத்யேகமான தகவலும் குடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ விருப்பப்பட்டவங்க ஒரு ₹59 தான் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்கமிங்ல. அதில ஜாயின் பண்றவங்களுக்கே ஒரு சில நெறைய பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா, அதில ஒரு சில பேருக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நெறைய பெரிய அமௌண்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சில ஐடியாஸ்லாம் இருக்கு. ஸோ இது எனக்குமே ஒரு நான் குடுக்குற இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற பட்சத்திலயும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, மெம்பராவும் ஜாயின் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனிவே நான் சொன்னது புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிங்க. சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் இதனால அஃபெக்ட் ஆறீங்க அப்படின்னு. நான் திருப்பி சொல்றேன், இந்த வீடியோ வந்து வியூ போகுமா போகாதான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட சேனல் வியூ அந்த அளவுக்கு போற அளவுக்கு நான் என் சேனல் வளரல. அது ஒரு 40 பேர் பார்த்தாலும் சரி, 50 பேர் பார்த்தாலும் சரி, 10 பேர் பார்த்தாலும் சரி, அதில ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில இதனால என் வாழ்க்கை மாறாதா இருந்துச்சுன்னா, அது எனக்கு புண்ணியம் தான். அது எனக்கு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால தான் இவ்வளோ விஷயம் நான் இவ்வளோ லெங்க்தியாவும் போட்டிருக்கேன். இவ்வளோ லெங்க்தியா பெரும்பாலும் பார்க்கவும் மாட்டாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில. ஏன்னா எல்லாரும் ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாரும் இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் நின்னு பார்க்குறது இல்ல. So anyway, thank you. Please subscribe our channel. Thanks for watching. Thank you.